மதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீதான அதிருப்தி உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா செய்த துரோகத்தை மல்லை சத்யா தமக்கு செய்துவிட்டதாக ஒப்பிட்டு ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார் வைகோ. இது தொடர்பான தொகுப்பை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். இணைந்த கைகளுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம். மதிமுகவில் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் இடையே இருந்த உரசல் கடந்த ஏப்ரல் மாதம் வெளிச்சத்துக்கு வந்தது. தமது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார் துரை வைகோ. இது யாரையும் நான் நிர்பந்தப்படுத்தல, யாரையும் சொல்ல, என்னுடைய தனிப்பட்ட முடிவு. என்னால் கட்சிக்கும் தலைமைக்கும் எந்தவித சங்கடமும் வரக்கூடாது. இறுதி வரைக்கும் நான் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறத நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு அடிமட்ட தொண்டனா என்னைக்கும் தலைவருக்கும் இயக்கத்தோழருக்கும் உறுதுணையா இருப்புங்கிறது என்னோட அறிக்கையில் சொல்லியிருக்கு. இதனையடுத்து கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தை சென்னையில் கூட்டி இருவரையும் கை குலுக்க வைத்து பிரச்சனையை தீர்த்து வைத்தார் வைகோ. நானும் சகோதரர் துரை வைகோ அவர்களும் இணைந்து இந்த இயக்கத்தை என் லட்சிய தலைவர் வைகோ அவர்கள் கண்ட கனவுகளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற கட்சி கூட்டத்திலும் பிரச்சனை கிளம்பி இருக்கிறது. கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் மல்லை சத்யா ஈடுபட்டு வருவதாக வைகோ குற்றம் சாட்டியதுடன் எச்சரிக்கையும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா இழைத்த துரோகம் போல தமக்கு எதிராக மல்லை சத்யா சதி செய்து வந்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மறைமுகமாக சாடியுள்ளார். இந்நிலையில் பூந்தமல்லியில் தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டம் தொடர்பான போஸ்டர் மற்றும் பேனர்களில் மல்லை சத்யா படம் இருக்கக்கூடாது என மதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து உத்தரவு பறந்துள்ளது. அதன் பேரில் மல்லை சத்யா பெயர் எதிலும் இடம்பெறவில்லை. இதனிடையே வாரிசு அரசியலை ஏற்காமல் மதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களுடன் மல்லை சத்யா ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மல்லை சத்யா விரைவில் மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார் என்றும் புது கட்சியை தொடங்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாமகவை தொடர்ந்து மதிமுகவிலும் உட்கட்சி அரசியல் கொதிக்க தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த நிர்வாக குழு கூட்டம் முடிவுகள் பேசியிருந்தீங்க. ஏற்கனவே இந்த மல்லை சத்யா மீது ஒரு விமர்சனம் வந்திருந்தது. அது ஏற்கனவே கடந்த நிர்வாக குழுல பேசினீங்க. மீண்டும் அது எதிரொலிச்சிருக்குது. என்ன சிக்கல் மதிமுக நீடிக்கும்? அவர் 2 ஆண்டுகளாகவே இயக்கத்துக்கு மாறுபட்ட கோணத்திலே யாரெல்லாம் கட்சியை விட்டு போனாங்களோ அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களோட நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். என்னை பற்றி மிக மோசமான பதிவுகளை போடக்கூடிய 4-5 பேருக்கூட நெருக்கமான நட்பை வைத்து கொண்டு அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பதிவுகளை போடுகிறார்கள். இங்கே 2-3 பேர் அதை அப்படியே எடுத்து பரிமாறுகிறார்கள். தோழர் மல்லை சத்யா அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் 2 நாள் தங்கியிருந்து விட்டு வந்தார். அவர் எந்த இடத்திலும் நான் மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்தவனிருந்து 7 தடவை வெளிநாடுகளுக்கு போன இடத்தில் சொல்லவே இல்லை. என் பெயரை எங்கும் உச்சரிக்கவில்லை. அது பரவாயில்லை. ஆனால் நான் மறுமலர்ச்சி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை. நான் மாமல்லபுரம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் தான் அவர் அங்கே பேசிக் கொண்டிருந்தார். என்னிடம் எந்த பயணத்துக்கும் சொல்லிவிட்டு போனதும் இல்லை. இது 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இயக்கத்திற்கு ஏற்கனவே துரோகம் இழைத்துவிட்டு இந்த இயக்கத்தை எப்படியாவது பாழ்படுத்தாமல் நினைத்து வெளியேறிய சிலரோடு நெருக்கமான தொடர்பு வைத்துக்கொண்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை அவர்களிடம் அலைபேசியிலே அளவலாகுவது. இந்த முறையிலே அவர் காஞ்சி மாவட்டத்திலும் சில குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த புகழேந்தியின் மூலமாக ஒரு 40-50 பத்திரிகையாளர்களை சந்திக்க வைத்து அவர்களிடத்திலே மிக தவறான கருத்துக்களை பேச வைத்தார். இந்த சூழ்நிலையில் இயக்கத்துக்குள்ளேயே இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு குழுவை அவர் தயாரிக்க முயன்றார். அது நடக்கவில்லை. ஆகவேதான் அவர் கடைசியாக வெளிநாடுக்கு போய்விட்டு வரும்பொழுதும் அங்கு எங்கும் மதிமுக என்ற பெயரையே அவர் உச்சரிப்பதில்லை. எனவேதான் இயக்கத்தில் எல்லோரும் அவர் நம்மீது மோசமான பதிவுகளை போடுகிறவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டு அவர்களை ஊக்குவித்து வருகிறார் என்பதை
ஆதாரங்களோடு என்னிடம் நிரூபித்தார்கள். ஆகையால் தான் அவர் இதற்கு கடைசி நிர்வாகக் குழுவிலே இந்த உண்மைகளை சொல்லாவிடில் கட்சிக்காரர்களுக்கு தெரியாமலே போய்விடும். இவர் நோக்கத்தை நிறைவேற விடக்கூடாது என்பதற்காக இந்த நிர்வாகக் குழுவிலே அவர் எனக்கு விசுவாசமாக இருந்தார், நட்பாக இருந்தார். நான் அவரை உடன்பிறவாத தம்பியைப் போலத்தான் நான் நடத்தி வந்தேன். இந்த விவகாரத்தில் மல்லை சத்யா உங்ககிட்ட ஏதாவது விளக்கம் பேசினாரா சார்? அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஃபேஸ்புக் பதிவெல்லாம் பார்த்தீங்கனாலுமே உங்களுடைய பற்றியும் அதை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பதிவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் பேசுகிறாங்க. என்னை விமர்சனம் செய்து பதிவு போடுகிறவர்களோடு தான் நாள்தோறும் அலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். உளவுத்துறையிலே எனக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். இது 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இயக்கத்துக்கு இனி சோதனையாக வருவதற்கு அனுமதிக்க கூடாது, தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்றுதான் இந்த நிர்வாகக் குழுவிலே நான் சொல்லிவிட்டு இதற்கு மேலும் அவர் விருப்பப்படி நடந்து கொள்ளட்டும் என்று சொன்னேன். வைகோவின் பேட்டியை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், பேட்டியின் போது வைகோ பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மல்லை சத்யா மேல வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவங்களோட எதிர்வினை என்னவா இருக்கு? அவங்க தரப்புல இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பாக்குறாங்க? அதுக்கு விளக்கம் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா? ஆனந்தி, மதிமுகவில் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையே நீண்ட காலமாக நீர்பூத்த நெருப்பு போல் இருந்த அந்த பகை உணர்வு தொடர்ந்து மறுபடியும் தொடர்கரையா இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் இருவருக்கும் மனக்கஷ்டம் இருந்த நிலையில் வைகோவை சமரசம் செய்து வைத்தார். இந்த சூழலில் தற்போது நிர்வாகக் குழு கூட்டத்தில் வைகோ அவர்களே மல்லை சத்யா குறித்து விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை, இவர் கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறார் என்ற வகையில் நிறைய பேசியிருக்கார். இதனைத் தொடர்ந்து தற்போது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா எப்படி துரோகம் செய்தாரோ அதே போன்று தனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்து விட்டார் என்ற கருத்தை வெளிப்படையாகவே தற்போது வைகோ குற்றம் சாட்டுகிறார். இந்த கேட்டவுடன் மல்லை சத்யா அவர்கள் மிகுந்த மன வேதனையில் இருப்பதாகவும், நான் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் வைகோ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தேன் என்பதெல்லாம் அவருடைய ஆதரவாளரிடம் பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக கடந்த காலங்களில் திமுகவில் இருந்து வைகோ வெளியேற்றப்போது குறிப்பாக கொலைப்பலி சுமத்தப்பட்டார்கள். அதாவது கருணாநிதியை கொலை செய்ய வைகோ முயற்சிக்கிறார் என்று காரணம் கூட்டிதான் அவரை கட்சியில் அப்போது வெளியேற்றியார்கள். தற்போது அதே போன்று என்னை வைகோ அவர்களே துரோகம் செய்துவிட்டார் என்ற காரணம் காட்டி என்னை வெளியேற்ற பார்க்கிறார்கள் அப்படின்ற கருத்தையும் அவருடைய ஆதரவோடு தெரிவித்திருக்கார். இந்த சூழலில் ஏற்கனவே 3 முறை கடந்த காலங்களில் வைகோ அவர்களை நான் உயிரோடு காப்பாற்றியிருக்கிறேன். அவரே பல இடங்களில் வெளிப்படையாக பேசியிருக்கார். 3 முறை என் உயிரை காப்பாற்ற மல்லை சத்யாதான் என்று கூறியவர் இன்றைக்கு என்னை துரோகி என்று கூறும் அளவுக்கு மாறிவிட்டார் என்றால் அவருடைய வாரிசு அரசியல் தான் இதற்கு பின்புலமாக இருக்கிறது. தன்னுடைய வாரிசுக்கு வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கிய என்று வைகோ அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என் மீது பழி சுமத்தி என்னை வெளியேற்ற பார்க்கிறார் என்ற கருத்தை அவருடைய ஆதரவாளர்களிடம் வெளிப்படுத்தினார். இதே போன்று மேலும் இன்றைய தினம் நடக்கக்கூடிய பூந்தமல்லி நடக்கக்கூடிய செயல்வர்கள் கூட்டத்திலும் நான் பங்கேற்கப் போவதில்லை என்ற மிகுந்த மனவேதனையுடன் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். ஆனந்தி, பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வைகோ பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா மல்லை சத்யா மேல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மதிமுகவோட கூட்டம் நடக்க இருந்துச்சு, அதோட பேனர்ல கூட அவரோட படம் இடம்பெறல அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. பாமகவை தொடர்ந்து இப்ப மதிமுகவிலையும் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது நிலவி வருதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? இந்த செயல்பாடுகள் எல்லாம் வச்சு மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? பாமகவை பொறுத்த மட்டும் அது தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு மோதலா இருக்கு. இங்க மகனுக்காக தந்தை போராடுறார். மகனை அடுத்த வாரிசாக நியமிக்கிறதுக்காக அவர் பாடுபட்டு இருக்காரு. அதற்கான ஏற்றத்தை அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப முதன்மை செயலாளராக அவர் இருக்காரு, அவரு எம்பியாவும் இருக்காரு அவரு. ஸோ அவரை கட்சியில் முக்கியத்துவம் படுத்துறதுக்கான ஒரு விஷயங்களை வைகோ கையில் எடுத்திருக்காரு. ஆனா கடந்த 30 வருடங்களாக வைகோ அவர்களோடு தோளோடு நின்று போராடிய மல்லை சத்யா அவர்களுக்கு அவர் துரை வைகோவுக்கு போட்டியாக விடுவாரோ என்ற ஒரு அச்சம் வைகோ அவர்களுக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரியான அச்சம் அவர் பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலங்களிலிருந்து பார்க்கும்போது மல்லை சத்யா மதிமுகவில் சேர்ந்ததிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு கட்சி தொண்டனாக தான் ரொம்ப லாயலிஸ்ட், வைகோவோட லாயலிஸ்டா ஒரு கண்மூடித்தனமான ஒரு லாயலிஸ்டா மதிமுகல இருந்தது தெரிந்த விஷயம். ஸோ அவரே சொன்ன மாதிரி பல ஆபத்துகள்ல இருந்து அவர் வைகோவை காப்பாற்றி இருக்கிறதும் உண்மை. ஆக்சுவலா அதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலுமே அவர் மேலேயே சந்தேகப்படுவது என்பது, அதுவும் பிரபாகரன் மாத்தையா உறவை சொல்லி இங்க சந்தேகப்படுவது என்பது அது சரியான ஒரு அணுகுமுறையா தெரியல வைகோ அவர்களுக்கு. வைகோ அவர்கள் கடந்த காலத்துல சமீப காலத்துல அவர் 2 பேருக்கும் சமாதானம், துரை வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்குமான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார்.
ஆனா இப்போது பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைடா எடுத்து நீங்க மல்லை சத்யாவை வந்து குற்றம் சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பேசுறார். எனக்கு தெரிஞ்சு மல்லை சத்யா அவர்கள் வந்து வைகோ அவர்களுக்கு துரோகம் செய்யற மாதிரியான எந்த விஷயங்களும் செய்த மாதிரி வெளிப்படையா தெரியல. ஆனா இவர் சொல்றாரு உளவுத்துறையில அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவர் மூலமா வந்து அவருக்கு பல தகவல்கள் வந்திருக்குன்னு சொல்றாரு. அது என்ன மாதிரி தகவல்கள் என்பது வைகோ மட்டுக்குமே தெரியும். ஆனால் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால் மல்லை சத்யா வந்து மதிமுகவில் ஒரு உண்மையான தொண்டனாக இருக்கிறார், வைகோவோட நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக இருந்து வந்திருக்கிறார். இப்ப அவருடைய பையனுக்கான ஏற்றம் வரும்பொழுது மல்லை சத்யா அவர் இளைஞராக இருப்பாரோ, இங்கே ஒரு அச்சம் தான் வந்து வைகோவுக்கு இருக்கோ என்னவோ, அதனால்தான் வந்து மல்லை சத்யாவை வந்து ஓரங்கட்டும் ஒரு முயற்சியில் வந்து வைகோ ஈடுபடுகிறார் என்று மல்லை சத்யா ஆதரவாளர்கள் சந்தேகப்படுறாங்க. சோ இதை கிளியர் பண்ண வேண்டியது வைகோவுடைய முக்கியமான பொறுப்பு. மகனுக்கு ஏற்றம் கொடுப்பது, மகனுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாச்சு, முதன்மை செயலாளர் கொடுத்தாச்சு, அடுத்தது இவருக்கும் வயசாயிடுத்து, சோ இவருக்கும் வந்து அடுத்தது பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் வந்து வைகோ வந்து ஓய்வெடுத்துக் கொள்வாரா என்கிற ஒரு சந்தேகம் வந்து மதிமுக இருக்கு. தேர்தலை நோக்கி போகும்போது அதிக இடங்களை திமுக கேட்போன்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது தனி சின்னத்தை வந்து வாங்குகின்ற எக்ஸ்க்ளூசிவா சின்னத்தை வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில இறங்கி இருக்கும் பொழுது கட்சி வலுவா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த சூழல்ல வந்து மல்லை சத்யா போன்றவர்களை வந்து நீங்க வந்து கட்சியை விட்டு அனுப்புறதோ இல்ல அவரை வந்து நீங்க ஒதுக்கி வைக்கிறதோ ஓரங்கட்டுறதோ கட்சியின் நலனுக்கு எந்த வகையிலும் பயன் கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து. இதை வைகோ அவர்கள் வந்து யோசித்து மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்பது என் கருத்து. நிச்சயமா கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுறார் மல்லை சத்யா அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகவே தெரிகிறது. அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி திருப்பிரியன்.